ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வரைக்கும் எக்லெஸ் ட்ரை பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எக்லெஸ் ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்லெஸ் ப்ரௌனிக்கு நம்ம எக்குக்கு பதிலாக மில்க் மெய்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் மைதா, அது கூட கொக்கோ பவுடர், அது கூடவே கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரௌனியை நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்லெஸ் ப்ரௌனி ஆர்டர் வருது அப்படின்னா, தாராளமாக இந்த ப்ரௌனியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே 10 நாள் வரைக்கும் வைக்கலாம். கமர்ஷியலாக நீங்கள் ஏதாவது கடைகளுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஸ் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த ப்ரௌனி செய்யலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பட்டரும் சாக்லேட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட்டில் செய்ய போகிறேன். நீங்கள் மில்க் ஆர் டார்க் சாக்லேட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பட்டர் சாக்லேட், அது கூடவே ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசம் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மூணையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இன்னொன்று நேற்று ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கேக் செய்யும் போது மேலே ரொம்ப ஹார்டாக இருக்குது, மேலே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் கமெண்ட்லேயே பதில் சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்கை நல்லா பீட் பண்ணாமல் இருக்கலாம். அதாவது நீங்கள் முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கேக் நல்லா ஹார்டாக வராது, நல்லா சாஃப்டாக வரும். முட்டை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். முட்டை கூலிங்காக இருந்தாலும் நமக்கு சரியாக பீட் ஆகி வராது. அது மூலியமாகவும் கேக் ஹார்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணும்போது ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கேக் ஹார்ட் ஆகிடும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு ரீசன். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே ரொம்ப ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்குது, ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் சர்க்கரை நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்க மாட்டீங்க. சர்க்கரை நல்லா கரையணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் கூட நமக்கு சரியாக பீட் ஆகி கிடைக்காது. அதனால் சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மேலே நமக்கு ஆயிலியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு உங்களோட ஓடிஜியோ அவனோ நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் டெம்பரேச்சர் கரெக்டாக வைங்க. ரொம்ப ஓவர் டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் மேலே ரொம்ப ட்ரை ஆகிடும். அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்காது. ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் பட்டர், சாக்லேட், அந்த ஆயில் மூணையுமே மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எக்குக்கு பதிலாக மில்க் மெய்டு ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மெய்டும் அது கூட சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சுகர் நீங்கள் பவுடர் சுகர் தான் எடுத்துக்கணும். சர்க்கரை கம்மியான அளவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மில்க் மெய்டு ஆட் பண்ணுறதுனால. ஸோ இதோட அளவுகள் எல்லாம் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மில்க் மெய்டும் சுகரும் நல்லா ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சாக்லேட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மூணுமே நல்லா சேரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது சகஜம்தான். ஸோ திக்காக தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பேட்டர் ரெடி பண்ணணும். நீங்கள் எக்கு வேணும் அப்படின்னா அந்த மில்க் மெய்ட் பதிலாக நீங்கள் எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதில் சொன்ன மாதிரி மைதா, கொக்கோ பவுடர், அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா, இதோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது நம்மளோட ப்ரௌனி கொஞ்ச நாள் அதிகமாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகிட்டே வரும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப திக்காக வரும். நம்ம அந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரையாக ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 50 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் 50 ml தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்தா ப்ரௌனி கெட்டு போயிருமோ அப்படின்லாம் பார்க்காதீங்க. கண்டிப்பாக கெட்டு போகாது. நம்ம லாஸ்ட்டாக இந்த பேட்டர் லூஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். வெறும் நார்மல் வாட்டர் தான், ஹீட் வாட்டர்லாம் கிடையாது. ஸோ இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌனி பேட்டர் லூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு ஒரு 50 ml எடுக்கிறீங்க அப்படின்னா முழுசாக யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பேட்டர் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுருங்க. ஸோ நான் 50 ml அளவுக்கு முழுசாகவே ஊற்றி நான் பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஸோ இப்போவும் இந்த பாருங்கள் பேட்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து திக்காக இருந்தது, நமக்கு வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 6 இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் பேன் எடுத்து அதில் வந்து நான் வந்து அந்த ப்ரௌனி பேட்டரை வந்து ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம அவனில் ரெடி பண்ணாலும் சரி, ஸ்டவ்வில் ரெடி பண்ணாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிடணும் முன்னாடியே. ஸோ ப்ரீஹீட் பண்ண உடனே வந்து நம்ம வந்து பேட்டரை வந்து அவனில் வச்சிடணும். நான் வந்து மேலே கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் துருவி சேர்த்துருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 35 நிமிஷம் ஆச்சு. 35 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக வந்து பேக்காய் வந்துருச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த முந்திரி பாதாம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கிரிங்கிள் டாப் நமக்கு சரியாக தெரியல. பட் கிரிங்கிள் டாப் ரொம்பவே நல்லாவே வந்துருந்துச்சு. ப்ரௌனியுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக்கோட இந்த எக்லெஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எக்லெஸ் ப்ரௌனி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்லெஸ் ப்ரௌனியை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட அளவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இதோட வெயிட் வந்து எனக்கு வந்து 350 கிராம் வந்துச்சு. கொஞ்சம் கூட அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக வந்து 350 கிராம் இருந்துச்சு. ஒரு 1/2 கேஜி இல்லை ஒரு 250 கிராம் அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர் வருது அப்படின்னா தாராளமாக இந்த ப்ரௌனியை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி செய்யலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ப்ரௌனியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபட்ஜி ப்ரௌனியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.